ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுகன்யா நேச்சுரல் ஜிம். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பவர்ஃபுல் டர்மரிக் மில்க். நமக்கு கோல்டு வந்தாலோ காஃப் வந்தாலோ இந்த டர்மரிக் மில்க்கை 2 days தொடர்ந்து குடித்தோம்னாலே நமக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கோல்டு க்யூர் ஆயிரும், காஃப்மே விட்டுரும். அதுக்கு நமக்கு தேவையான பொருள் பால் 1 கப் எடுத்திருக்கேன், மஞ்சத்தூள் கொஞ்சம், ஏலக்காய் 2, 4 மிளகு, கொஞ்சம் பனங்கற்கண்டு. இன்றைக்கி நான் ஒரு ஆளுக்கு இந்த டர்மரிக் மில்க் போட போகிறேன். ஓகே வியூவர்ஸ், நம்ம எப்படி பவர்ஃபுல் டர்மரிக் மில்க் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நான் மில்க் ஆட் பண்ணுறேன். சிம்மில் வச்சுருக்கணும். இப்போ 4 மிளகு எடுத்திருக்கோம் ஒருத்தவங்களுக்கு டர்மரிக் மில்க் போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மிளகு 2 ஏலக்காய் ஆட் பண்ணி நல்லா இடிச்சுக்கணும். ரொம்ப நைஸாக நம்ம லைட்டாக. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய் மிளகெல்லாம் இந்த மில்கில் ஆட் பண்ணுறோம். மிளகு ஏலக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் டர்மரிக் பவுடர் 1 pinch. சிம்மில் நல்லா நம்ம காய்ச்சின பாலில் தான் நம்ம மறுபடியும் பாயில் பண்ணுறோம். அதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம காலையில் குடிக்கலாம் டர்மரிக் மில்க், இல்லை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம், ஈவினிங் செஷன்லையுமே குடிக்கலாம். நீங்கள் தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கோல்டு க்யூர் ஆகும், காஃப் ப்ராப்ளம் இருக்காது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ண வேண்டியதான். ஓகே வியூவர்ஸ், நான் டர்மரிக் மில்க்கை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம பனங்கற்கண்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். இதில் நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணல, பனங்கற்கண்டு தான் ஸ்வீட்டுக்கு ரொம்ப ஹெல்த்தி. நல்லா எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். டர்மரிக் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு கூட இந்த டர்மரிக் மில்க் கொடுக்கலாம், அவங்களும் விரும்பி குடிப்பாங்க. ஏன்னா ஸ்வீட்டுக்கு பனங்கற்கண்டு ஆட் பண்ணியிருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தி. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். பாய்.